கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இதோ விசேஷமாக இதோ புதிய ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி. ஒருவேளை கடந்த வருடத்தில் தொழில் செய்பவருங்க, வியாபாரம் செய்கிறவங்க, அல்லது நீங்கள் என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாடுகள், போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய தேவைகளுக்காக தேங்கி இருந்திருக்கலாம். ஒருவேளை இப்பொழுது இது அந்த புதிய பொருளாதார ஆண்டில் ஆண்டவர் உங்களுடைய கையின் கிரியை ஆசீர்வதிக்கவும், நீங்கள் செய்கின்ற வேலை மற்றும் தொழில், வியாபாரம் இவைகளிலெல்லாம் தேவனுடைய அனுக்கிரகமும் பாதுகாப்பும் உண்டாயிருக்கவும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாக இன்றைக்கு அருமையான ஒரு வசனம் நாம் தியானிக்கப் போகின்றோம். ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அருமையான வசனம். நீங்கள் ஐயோ, நான் என்னுடைய தொழிலை, வியாபாரத்தை இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். அல்லது வேலையே இல்லை, நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை கொடுப்பாரா என்று நீங்கள் விசனத்தோடு இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நிச்சயிக்க வேண்டும், ஏற்ற துணையை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன், இன்னும் சரியான மாப்பிள்ளையோ பொண்ணையோ நாங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை, கர்த்தர் இன்னும் எங்கள் கண்களில் காட்டவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். அல்லது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண காரியத்திற்காக நீங்கள் ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகாலே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று எழுதியிருக்கிறது. முன்னே ஆண்டவர் போவார், அதே நேரத்தில் பின்னே நம்மை தீமை தொடராத படிக்கு, தீயவர்கள், துன்மார்க்கர்கள் மற்றும் சத்துருவின் வல்லமைகள் நம்மை பின்தொடராத படிக்கு பின்னேயும் இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். என்ன ஒரு அருமையான வாக்கு தத்தம். நமக்கு முன்னே கர்த்தர் செல்வாரானால் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் சுருக்கமாக ஓரிரண்டு காரியங்களை சொல்கிறேன். ஏராளமான காரியங்கள் உண்டு, ஆனால் நம்ம சுருக்கமாக தியானிப்போம். விசேஷமாக அவர் நமக்கு முன்னே செல்வாரானால் நமக்கு வழிகள் எல்லாம் திறக்கப்படும். இரண்டாவது, நமக்கு முன்னே கர்த்தர் செல்வாரானால் தடைகள் எல்லாம் நீங்கும். மூன்றாவது, கர்த்தர் நமக்கு முன்னே செல்வாரானால் கோணலானவைகளை எல்லாம் அவர் செவ்வையாக்குவார். நான்காவது, கர்த்தர் நமக்கு முன்னே செல்வாரானால் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னது போல தேவன் நமக்கு முன்னே செல்வாரானால் நமக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து சென்று கொண்டிருக்கலாம். அடுத்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு முன்னே செல்வாரானால் எதிலும் வெற்றி தான், எதிலும் ஜெயம்தான். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற காரியங்களிலே ஜெயம்தான் உண்டாகும். ஏனென்றால் அவர் ஜெய கிறிஸ்து, மேலும் யெகோவா நிசி என்று அழைக்கப்படுகின்றார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அவர் முன்னே செல்வாரானால் நமக்கு தோல்வி இல்லை, எல்லாம் ஜெயம்தான். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் நமக்கு முன்னே போக வேண்டும், அவர் நமக்கு பின்னே காக்கிறவராக இருக்க வேண்டும் என்றால் சும்மா எல்லாருக்கும் முன்னாடி அவர் வந்துட மாட்டார். ஆனால் கோரேஸ் ராஜாட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி. அந்த கோரேஸ் மன்னர் எப்படிப்பட்டவரானா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லுகின்றார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களுக்கு கர்த்தர் முன்னே போகின்றார். முன்னே சென்று கோணலானவைகள் எல்லாம் அவர் செவ்வையாக்குகின்றார். பிரியமானவர்களே, மோசேட்ட சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மோசே கர்த்தருடைய ஜனத்தை நடத்துகின்ற ஒரு தலைவனாக இருக்கின்றார். அவருக்கு இளைப்பாறுதல் இல்லை, அவருக்கு ஓய்வு கிடைப்பதில்லை. ஒரே பாரம், இவ்வளோ ஜனத்தை சுமந்து செல்வது போல ஒரு பாரம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போகிறேன் மோசே, என் சமூகம் உனக்கு முன்பதாக இருக்கும், உனக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று சொல்லுகின்றார்.
அப்போது கர்த்தர் நமக்கு முன்னே செல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யம் கட்டப்பட துணை நிற்பவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏசாயா 52:12 சொல்கிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. அப்போ கர்த்தர் முன்னே போக வேண்டுமானால் நம்ம அவரை வருந்தி அழைத்து நம்ம வெயிட் பண்ணணும். அவர் வந்து நம்ம முன்னே எழுந்தருளி செல்கிறார் என்பதை அறிந்த பின்பு நம்ம புறப்பட வேண்டும். தாவீதுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார், நீ வெயிட் பண்ணு, நான் வந்து நீ முசுக்கட்டை செடிகளின் நுனியிலும் இறைச்சல் கேட்கும் பொழுது நான் புறப்பட்டுட்டேன்னு அர்த்தம், அப்புறம் நீ புறப்படு, உனக்கு யுத்தத்தில் ஜெயம் உண்டு அப்படின்னு தாவீதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அது வரைக்கும் புறப்படாத அமைதியாக இரு. அப்போ மேகம் எழும்பினான் ஒழிய இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு பிரயாணப்பட மாட்டார்கள். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்திற்கு முன்னே செல்ல வேண்டுமானால் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு நாமவே தீர்மானித்து முன்னே ஓடி போகும் பொழுது பல தீமைகளையும் பல வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கின்றோம். ஆனால் தீவிரித்து புறப்பட வேண்டாம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் பொழுது நம்ம மனதில் நன்மைன்னு தோன்றின உடனே நம்முடைய மன விருப்பத்தின்படி இருக்குது என்பதற்காக தீவிரித்து செல்கிறவர்களைப் போல சென்றால் நம்ம வந்து அதிலே ஏதாகிலும் எங்கேயாவது ஸ்டக்கப் ஆகி நின்று போயிடும் வண்டி. அப்போ கர்த்தர் முன்னே செல்லணும். ஒரு திருமணமாக நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இதில் முன்னே செல்கிறாரா, கர்த்தருடைய வழி நடத்துதல் இதில் நமக்கு இருக்குதா அப்படின்னு நிதானமாக ஸ்டெப் எடுங்க. ஒரு வீடு கட்டுறீங்களா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு வியாபாரம் செய்ய துவங்குறீங்களா, வெயிட் பண்ணுங்க, உபவாசம் இருங்க. 3 நாட்கள் அல்லது ஒரு நேரமாகிலும் ஒரு நாளாகிலும் நீங்கள் உபவாசம் இருந்து குடும்பமாக கர்த்தரை தேடி இந்த காரியத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு கேளுங்க. கர்த்தர் எழுந்தருள்வாராக என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் மக்கள் புறப்படும் பொழுது ஆசாரியர்கள் வந்து அவங்க சொல்லி தான் வந்து புறப்படுறாங்க. பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் முன்னே போவார். எப்பொழுதுனா நம்ம அவருக்கு காத்திருந்து அவர் முன்னே எழுந்தருளும் பொழுது நாம் பின்னே செல்வோமானால் அவர் நிச்சயமாக நமக்கு முன்னே சென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதனோடு கூட நமக்கு பிறகாலேயும் அவர் வந்து நம்மை பாதுகாப்பவராக இருக்கின்றார். இந்த ஏப்ரல் மாதம் மாத்திரமல்ல, இந்த வரும் நாட்களெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போக வேண்டுமானால் நீங்கள் அவருடைய சமூகத்தை தேடி நாடி அவரை பற்றி கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் உடைய பிள்ளைகளுக்கு முன்னே செல்வீராக, அவர்களை பிறகாலே காப்பவராக நீர் இருப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நீர் முன்னே சென்று எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின கோரேசுக்கு கர்த்தர் முன்னே சென்றார். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களை, நீங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். நம்முடைய ஆசீர்வாத டிவி நேயர்கள், நீங்கள் நம்முடைய ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்கி நின்று கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட உதவியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.